Taste the Daily. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்குள்ளான டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் மீது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலம் அளிக்கப்பட்டுள்ள அந்த புகாரில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலின் நிபந்தனைகளை மீறி அரசு மருத்துவரான பாலாஜி தனியார் மருத்துவமனையில் பணிபுரிவது எப்படி என்றும், அரசு பணி நேரத்தில் தனியார் மருத்துவமனையில் அவர் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்தாரா, அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகளை தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ள பரிந்துரைத்திருக்கின்றாரா என்றும் கேட்கப்பட்டுள்ளதுடன், பாலாஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முகமது கவுஸ் என்பவர் அனுப்பியுள்ள அந்த புகாரில் கோரப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்காமலேயே மருத்துவம் பார்த்தது போல் எழுதி கொடுத்துவிட்டு உடலை பெற்றுச் செல்லுமாறு மருத்துவமனை நிர்வாகம் அழுத்தம் கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் விக்னேஷ் வயிற்று வலிக்காக கிண்டி பல்நோக்கு அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் விக்னேஷிற்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும், இது குறித்து கேட்டதற்கு செவிலியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. விக்னேஷ் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த பின்னரும் அவரை டிஸ்சார்ஜ் செய்ய தங்களுக்கு அதிகாரம் இல்லை என செவிலியர்கள் மறுத்துவிட்டதாகவும், இதனால் இறுதியில் அவர் சிகிச்சை அளிக்கப்படாமலேயே இறந்துவிட்டதாகவும் உறவினர்கள் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லூருக்கு கூட்டிட்டு வந்தோம். நைட்டு 12 மணிக்கு நாங்கள் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திக்கிறோம். அவங்க முடியவே முடியாது, கொஞ்ச நேரம் பார்க்கலாம். காலையில இந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நைட்டு 12 மணிக்கு சொன்னாங்க. உடனே வந்தோம், வேற ஹாஸ்பிட்டல் மாத்திக்கிறோம், ஜிஹெச் மாத்திக்கிறோம், கொடுங்க. கொடுக்க மாட்டோம். யாருமே இல்லை, ஒரே நர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. யாருமே இல்லை, யாருமே வந்து எதுவுமே பார்க்கவே இல்லை. அதுக்கு எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. நர்ஸு மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. நாங்கள் நர்ஸிட்ட கேட்டால் அவங்க ஒன்றுமே பதில் சொல்லலை எங்களுக்கு. நான் கேட்குற ஒரே கேள்வி, நான் எமர்ஜென்சின்னு கொண்டு நான் சேர்த்தேன், எமர்ஜென்சி வரல. அப்போ எனக்கு இங்கே ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு தெரியாது. அப்போ என்ன சொல்லுமா, இங்கே ஸ்ட்ரைக் நடக்குது, சரியான டாக்டர்ஸ் இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருப்போமா, இருக்க மாட்டோமா? மூச்சு பேச்சு இல்லை, ஒரு டாக்டர் வந்து ஒன்றும் சொல்லலை. நாங்கள் 9 மணி வரைக்கும் காத்துன்னு கிடக்கிறோம். ஒரு டாக்டர் கூட வந்து எங்களுக்கு இதுதான் ஆச்சு அதுதான் ஆச்சுன்னு பிள்ளைய பற்றி ஒன்றும் சொல்லலை. 9:30 மணிக்கு வந்து சத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் கூட இல்லை எமர்ஜென்சி வார்டில். நாங்கள் என்ன பண்ணுறது?